Good evening all. DKS at Tirmalpur ரயில் நிலையம். திருமால்பூரிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அரசாலை அம்மன் என்கிற பல்லூர் ஸ்ரீ வாராகி தேவி தாயாரினுடைய பழம்பெரும் திருக்கோயில் அமைந்துள்ளது. சென்னையில் உள்ள மக்கள் 70 கிலோமீட்டர் தொலைவிலே சிவனுடைய பரிபூரண சக்தியை பெற்ற சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் ஸ்ரீ வாராகி தாயார். அப்படிப்பட்ட சுயம்பு வாராகி தாயாரானவள் பல்லூர் என்ற கிராமத்திலே 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிருந்த ஆற்றில் சுயம்பாக தோன்றியவள். அப்படிப்பட்ட தாயாரினுடைய அனுகிரகமானது சென்னை மக்களுக்கு 70 கிலோமீட்டர் தொலைவிலேயே பல்லூர் திருமால்பூர் அருகில் இருக்கக்கூடிய பல்லூர் கிராமத்திலே கிடைக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய மகாபலம் கொண்டவள் ஸ்ரீ வாராகி தாயார். அதனால் சிறு பிள்ளைகளுக்கே ஸ்ரீ வாராகி தாயாரினுடைய படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி மாலை 6 மணிக்கு ஒரு விளக்கு ஏற்றி உங்களுடைய பிள்ளைகளை உட்கார வைத்து வாராகி தாயாரினுடைய ஸ்லோகத்தை சிறு வயதிலேயே அவர்களுக்கு ஆழ் மனதில் பதிய வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு தீய சக்தியிலும் அந்த குழந்தையினுடைய வாழ்நாட்களிலே அவனுடைய உடல் ஆகட்டும் உள்ளமாகட்டும் தீய சக்திக்கு அடிமையாகாமல் அதை காக்கக்கூடிய வல்லமை கொண்டவள் ஸ்ரீ வாராகி தாயார் என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் ஸ்ரீ ஆதிசங்கரர் அவர்கள் அருளிய ஸ்ரீ சக்கரம் வாராகி தாயாரினுடைய சன்னதி முன்பாக வணங்கினால் சர்வ ஐஸ்வர்யமும் ஸ்வர்ண வாராகினுடைய அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும் மக்களே. ஆதிசங்கரர் பிரதிஷ்டப்பட்ட ஸ்ரீ சக்கரம். அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு பழமையான கோயில். மக்கள் இடத்தில் மக்கள் உள்ளத்தில் இன்றுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீ வாராகியினுடைய தாயாரினுடைய மகத்துவமானது யூடியூப் மூலியமாகவும் சித்தர்கள் மூலமாகவும் அடியனை போன்ற அனுபவங்களை கொண்டவர்கள் மூலமாகவும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இன்று போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட இந்த ஊடகங்களுக்கு நமது நன்றியினையும் விசுவாசத்தையும் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா நமக்கு உடம்புல இருந்தும் நம்ம உள்ளத்தில் இருந்தும் ஒரு தீய சக்தி விலகுதுன்றது கலியுகத்தில் ரொம்ப பெரும் கஷ்டம். ஏன்னா ராகு மற்றும் கேதுனுடைய ஆட்சி தான் இந்த கலியுகத்திலே அதிகமாக இருக்கும். அப்படி ராகு கேதுனுடைய அந்த தீய சக்திகளிலிருந்து நீங்கள் விடப்படணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம் வாராகி தாயாரை அனுதினமும் வழிபடுதல் அவசியம். நெற்றிக்கண் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவள் ஸ்ரீ வாராகி தாயார். அந்த அம்மானுடைய அனுகிரகமானது நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கணும். அதனால் சென்னை மக்கள் 70 கிலோமீட்டர்லேயே இந்த வசதியை நம்ம பெற்றிருக்கோம். அனைவரும் வந்து அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அம்மானுடைய அனுகிரகத்தை பெறலாம், தீட்சை பெறலாம். மேலும் சித்தர்களுடைய வழிகாட்டுதல், ரிஷிகளினுடைய வழிகாட்டுதல் மூலமாக மாமன்னர் ராஜேந்திர சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய பாதம் பதிந்த இடம் ஸ்ரீ பல்லூர் ஸ்வர்ண வாராகி தாயார். சித்தர்களுடைய வழிகாட்டுதலின்படி ராஜராஜ
ராஜேந்திர சோழ மன்னர் தனது படையுடன் இந்த இடத்துக்கு வந்து தனது போர்வாளை சமர்ப்பித்து, தாயாரிடம் சமர்ப்பித்து பூஜை செய்து, அதன் பிறகு பூஜை முடிந்த பிறகு தான் போர்க்களத்துக்கே செல்வாராம். ஏன்னா வரலாறு அதை உணர்த்துகிறது. ஸோ அப்படிப்பட்ட பழம்பெரும் இடம் ஸ்ரீபல்லூர் ஸ்வர்ணவாராகி. பாருங்கள், ட்ரெயின் வருது, எவ்வளவு கூட்டம் பாருங்கள். மாலை வர ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயினில் தான் டிகேஎஸ் புறப்படணும். அதனால் எல்லோருமே திருமால்பூர் வந்து தாயாருடைய அனுகிரகம் பெருக, வாழ்க வளமுடன். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்.